ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி தினம் ஒரு வாழ்வியல் பகுதியில் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை என்ன என்பதை இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். பொறுமை நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஆயுதம். நாம் எதையும் வெற்றி கொள்வதற்கு பொறுமை என்பது அவசியம். அந்த பொறுமை இருந்தால் எந்தவித சாதனையையும் நாம் என்ன செய்ய முடியும், செய்து நிறைவேற்ற முடியும். இந்த பொறுமையை நாம் எப்படி கடைபிடிப்பது? இந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டுமென்றால் நமக்கு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், மனதில் அமைதி இருக்க வேண்டும். அவ்வாறு இந்த இரண்டு குணங்களும் இருந்தால் நாம் பொறுமையை கடைபிடிக்க முடியும். இன்றைய கலிக்காலம், இந்த கலிக்காலத்தில் பொறுமையோடு இருந்தால்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும். பொறுமை இல்லை என்றால் நாம் எதிலும் வெற்றி கொள்ள முடியாது. காரணம், பொறுமையை சோதிக்கின்ற விதமாகத்தான் இன்றைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாம் அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வீடுகளில் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, வேலை பார்க்குகின்ற நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக மையங்களாக இருந்தாலும் சரி, கோவில்களாக இருந்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும் கலியினுடைய நேசம் கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இதை வெல்ல வேண்டுமென்றால் பொறுமை என்பது அவசியமாக இருக்குகின்றது. ஐயா சொல்வார்கள், பொறுமை பெரிது பெரிய திருமகனே, பொருதிதான் என் மகனே, பெரியோராய் ஆகுவது உறுதிமிக உண்டாகும் உகநாதா என் மகனே. அந்த பொறுமை இருந்தால்தான் மனதிலே உறுதி வரும். மனதிலே உறுதி இருந்தால்தான் சகிப்புத்தன்மை வரும். சகிப்புத்தன்மை இருந்தால்தான் அமைதியும் பொறுமையையும் நாம் ஒருங்கே அங்கே செயல்படுத்த முடியும். ஆகவே பொறுமை என்பது நமக்கு அவசியம். எப்படி என்றால், இப்போது நாம் எதற்கும் உந்தி சென்று அங்கே பொறுமையை கடைபிடிக்காமல் இருந்தோமே ஆனால் உயர்ந்த சிகரத்தை எட்டி பிடிக்க முடியாது. தான் ஐயா சொல்வார்கள், பொறுமைதான் பூலோகத்தை ஆழ வைக்கும். இப்போ ஒரு கோபுரத்தை கட்டுகின்ற போது பொறுமையாக இருக்கின்ற செங்கல் உச்சியை அங்கே தொடும். அவசரப்பட்டால் நாம் என்ன செய்ய முடியாது, எட்டி பிடிக்க முடியாது. இப்போ ஒரு நீரை எடுத்துக்கொண்டு ஒரு சல்லடையிலே நாம் சலித்தால் அந்த நீரானது ஒழுவிவிடும். ஆனால் அதே நீரை பனிக்கட்டியாக உறைய வைத்து அதை பனிக்கட்டியாக ஆகுகின்றது வரையிலும் அதை எடுத்துக்கொண்டால், அந்த சல்லடையில் நாம் எடுத்தால் அது உறையாமல் நாம் அந்த சல்லடையிலே எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே இந்த கலி உலக வாழ்க்கை என்பது எல்லா வகையிலும் பொறுமையை சோதிப்பதாக இருந்தாலும், நம்முடைய மன அமைதியை குலைப்பதாக இருந்தாலும், பல நிலைகளில் வேதனை தருவதாக இருந்தாலும், எப்படி மக்களிடமிருந்து அன்பை பெற முடியாமல், நல்ல கருணையை பெற முடியாமல் இருக்கின்றதோ, அதை பொறுமையாக இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும். கோபத்தோடு வருகின்ற போது அங்கே அந்த கோபத்தை அங்கே அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து அந்த கோபத்தை வெல்ல முடியும். இப்படி பல சூழ்நிலைகளை நாம் பொறுமையால் வெல்வதை சொல்ல முடியும். ஆகவே பொறுமையாக இருந்தால் எதையும் நாம் என்ன செய்ய முடியும், சாதனை செய்ய முடியும். சல்லடையில் எப்படி நீரை எடுக்க முடியாமல் அதை பனிக்கட்டியாக மாறுகின்றது வரையிலும் பொறுத்திருந்தால் எடுக்க முடிகின்றதோ, அதுபோல எதுவுமே பொறுமையாக இருந்தால் சாத்தியம்தான். நல்ல ஒரு சமுதாய உலகத்தை படைப்பது என்பது சாத்தியமே பொறுமையாக இருந்தால். ஆகவே எல்லோரும் இந்த பொறுமை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து இந்த கலி என்ற மாயத்தன்மையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். பொறுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஐயா உண்டு.